இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். प्रभु की उपस्थिति दे विच उसकी महिमा लई उसके वचनां दे ज्ञान लई जो उसके दास इन्नी दूर तो साडे लई लैके आए वो सब का धन्नवाद करते हैं। और अज सानू दस्सिया कि वचन है तो मसीह का जीवन है, वचन ही बीज है और विश्वास जो है वो आत्मा के द्वारा हुंदा है, प्राण के द्वारा हुंदा है और शरीर के द्वारा हुंदा है। और शरीर के द्वारा जो विश्वास है वो बिना कर्म व्यर्थ है कि सब तो पहले सानू अपने शरीर च विश्वास करना पेगा। प्राण वाला विश्वास ये है कि सानू जिस तरह की वचन के द्वारा, सोच के द्वारा, समझ के द्वारा, मनन के द्वारा जिस तरह असीं वचन पढ़िया ते उस तो बाद उसते कोई मनन नहीं किया, कोई ध्यान नहीं लगाया तो वो साडे अंदर कोई फल नहीं लैके आ सकता। ਜਦੋਂ तक उस पर ध्यान नहीं लगावांगे, मनन नहीं करांगे, वो साडे अंदर फल नहीं लैके आएगा। और वचन के मार्ग ते चलांगे तो फिर ही वो साडे अंदर फल आएगा। ते ये है मतलब कि विश्वास, वचन का विश्वास। ते एक वचन भी इन्होंने सानू दस्सिया सीगा इस रिलेटेड प्राण का विश्वास जिहड़ा दस्सिया सी कि मार्ग जीवन और सत्य मैं ही हूँ, मेरे द्वारा कोई भी परमेश्वर के पास नहीं जा सकता। और ये विश्वास प्राण का विश्वास है। तो जो आत्मा का विश्वास है वो सिर्फ पवित्र आत्मा ही दे सकता है जो कि एक गिफ्ट है और उसके द्वारा ही सानू मिल सकता है और वो वध तो वध प्रार्थना करके मिल सकता है। तो इस तो इलावा शुद्ध जल, शुद्ध लहू और हवा जो कि यीशु मसीह जो क्रूस पे साडे लई उन्हां ने अपनी बलिदान दिता, उन्हां दे अंदरों एक शुद्ध जल ते एक शुद्ध हवा, शुद्ध लहू निकलिया सी। उसदे नाल ही असीं पवित्र होए, असीं क्षमा, साडे पापां नूं माफ़ी मिली। ते बस अज दे लई मैं थैंक्स करदी हां, सब दा धन्नवाद करदी हां। அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.